காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது ஏகாம்பரநாதர் திருக்கோயில். பஞ்சபூத தலங்கள்ல மண் தளமான இந்த கோயிலுக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஒரு முறை கைலாசத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற போது பார்வதி தேவியார் அறியாமல் சிவபெருமானுடைய கண்ணை ஒரு கணம் குத்திடுறாங்க. உடனடியாக இந்த 7 உலகங்களும் இருள் சூழ்ந்து மண்டி போயிடுது. இந்த தவறை உணர்ந்த பார்வதி தேவியார் அங்கிருந்து புறப்பட்டு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏகாம்பரநாதர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த தலத்துல தவம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த தவம் பல 100 ஆண்டுகளா போய்கொண்டே இருக்கு. அப்படி தவம் செஞ்சவங்க மணலால் ஒரு லிங்கத்தை ஏற்படுத்தி தவத்தை நிறைவு செய்ய முற்படுறாங்க. அப்போ ஒரு ஆற்றின் வெள்ளப்பெருக்குனால இந்த சிவலிங்கம் அடித்து செல்ல முற்படுது. அப்போ ஓடி வந்து உமையம்மை இந்த லிங்கத்தை கட்டி அணைத்துக் கொள்றாங்க. உடனடியாக சிவபெருமான் காட்சி கொடுத்து அங்கேயே திருமணமும் செய்து கொள்றாரு. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த தலம் மண் தலமாக இருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அருளை வழங்கி கொண்டிருக்கின்றது.